குட்டீஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி 5th லெசன் ஆன்சர்ஸ் பார்க்கலாங்களா? பாருங்கள், 5th லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா விதை திருவிழா. விதை திருவிழாவில் பாருங்கள், விதை கண்காட்சியில் என்னென்ன விதைகளை காட்சிப்படுத்தலாம் எழுதுவேன். என்னென்ன விதைகள்னால் தானியங்களின் விதைகள், கம்பு, நெல், கேழ்வரகு, சோளம், இந்த மாதிரி தானியங்களின் விதைகள், காய்கறி விதைகள், பழ விதைகள், பல மரங்களின் விதைகள், வேப்ப மரம், ஆலமரம், புளிய மரம், இந்த மாதிரி பல மரங்கள் இருக்குல்ல, அதோட விதைகள்லாம் நம்ம காட்சிப்படுத்தலாம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், செய்தியை படிப்போம், குறிப்புகள் எடுப்போம். பாருங்கள், வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற அகழாய்வில் கிடைத்த சுடு மண்ணாலான பால் புகட்டும் சங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அகழாய்வு நடைபெற்ற இடம், கிடைக்கப்பெற்ற பொருட்கள், சங்கு எதனால் செய்யப்பட்டது. இந்த பேராகிராஃப் நல்லா படிச்சுக்கோங்க, படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம். அகழாய்வு நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா உச்சிமேடு, விருதுநகர் மாவட்டம், சாத்தூர் அருகில் உள்ள வெம்பக்கோட்டை. அடுத்து கிடைக்கப்பெற்ற பொருட்கள் சுடு மண்ணாலான பால் புகட்டும் சங்கு, அப்புறம் பாசி மணிகள். சங்கு எதனால் செய்யப்பட்டதுன்னா இங்கேயே கொடுக்குறாங்க, சங்கு சுடுமண்ணால் செய்யப்பட்டது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இந்த பத்தியை படித்துட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்கள், குயில் எவ்வாறு கூவியது அப்படின்னா, குயில் எப்படி கூவுவோம்? குக்கு குக்குவென கூவியது. அடுத்து, முகுந்தன் இனியாவின் கால்களை சுற்றி கூட்டம் கூட்டமாக நீந்தியது. என்ன நீந்தது அப்படின்னா, சிறு சிறு மீன்கள் தான் முகுந்தன் இனியாவின் கால்களை சுற்றி கூட்டம் கூட்டமாக நீந்தியது. அடுத்து பாருங்கள், வயலின் அழகை பார்த்து கொண்டே நடந்து வந்தோம், அது டேஸ் தாமதமாகிவிட்டது. இதில் இந்த இணைப்பு சொற்களை போட சொல்லியிருக்காங்க, அதனால் தாமதமாகிவிட்டது. சரிங்களா? பத்தியில் இருந்து எடுத்து எழுதுக. இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இரட்டை கிளவினா ரெண்டாக ஒரு வார்த்தை ரெண்டாக அடுக்கி வரும். அடுக்கு தொடர்னால் ஒரு வார்த்தை 2லிருந்து 4 முறை அடுக்கி வருவது. இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது, அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரக்கூடியது. இதான்ப்பா இதில் இருக்கக்கூடிய இரட்டை கிளவிலாம் பார்த்தீங்கன்னா சலசல, சுறுசுறு, சிறு சிறு. அடுக்கு தொடர் கூட்டம் கூட்டமாக, குக்கு குக்கு குக்கு, வண்ண வண்ண, இதெல்லாம் அடுக்கு தொடராக வந்த சொற்கள். அடுத்து பாருங்கள், விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். இந்த பத்தியை படிக்கிறதுக்கு என்ன டைமிங் எடுத்துக்கிறீங்களோ அந்த டைமிங்கை ஒரு 4 தடவை ரீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறது இங்கே நோட் பண்ணி வைக்கணும். அடுத்து பாருங்கள், சொல்ல கேட்டு எழுதுவேன். உங்கள் ஆசிரியர் சொல்லுவாங்க, சில வார்த்தைகளையோ இல்லை வாக்கியங்களாகவோ சொல்லுவாங்க, அதை இந்த இடத்துல எழுதலாம். சரிங்களாப்பா? நான் விதை நெல் கண்காட்சி, பேருந்து நிலையம், சிறு சிறு மீன்கள், முளை கட்டிய பயிறு, உணவு திருவிழா, நவதானியங்கள், வண்ண வண்ண பூக்கள் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இந்த இடத்துல எழுதுங்க. ஓகே குட்டீஸ்? அடுத்து பாருங்கள், பாடப்பகுதியில் இடம்பெற்ற ஊரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஊரின் பெயர்னா கன்னியாகுமரி. அடுத்து, பாடப்பகுதியில் இடம்பெற்ற உணவுப் பொருட்களின் பெயர்களை எழுதுக. என்னென்னதுன்னா இனிப்பு உருண்டை, பிட்டு, பொங்கல், கேழ்வரகு கூழ், அடை, முளைக்கட்டிய பாசிப்பயிறு. அடுத்து, அரங்கில் வைக்கப்பட்ட தானியங்கள் எவை? நெல் விதைகள், நாட்டுக்கம்பு, குதிரைவாளி, சோளம். அடுத்து, பாதிப்பு என்று எதை சொல்கிறார்கள்? ரசாயன விதைகள், ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை பாதிப்பு என்று சொல்கிறார்கள். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், படிப்பேன், உரிய இடங்களில் எடுத்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? பாருங்கள், இங்கே குப்பையை குப்பை தொட்டியில் போடுவோம். இது பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் கிடைக்கும். இங்கே கொசுவை ஒழிப்போம், நோயை தடுப்போம். இங்கே வைகை பல்பொருள் அங்காடி. அடுத்து பார்த்திங்கன்னா வாரீர் வாரீர், விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த மாதிரி அறிவிப்பு பலகையெல்லாம் இருக்குது. இது எந்தெந்த இடத்துல எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், பல்பொருள் அங்காடி. அங்காடினா மளிகை கடை மாதிரி இருக்கா? அப்போ வைகை பல்பொருள் அங்காடி. பல்பொருள்னால் பல பொருட்கள் வைக்கக்கூடிய அங்காடி. இங்கே என்ன இருக்குது? இங்கு சிறுதானியங்கள் கிடைக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? வாரீர் வாரீர், விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இப்படி தானே இப்போ ஒரு கடைகளில் வச்சுருப்பாங்க. அடுத்து இங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களா? என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க? கொசுவை ஒழிப்போம், நோயை தடுப்போம். அடுத்து இங்கே பாருங்கள், குப்பை தொட்டி இருக்கா? அப்போ குப்பையை குப்பை தொட்டியில் போடுவோம். இப்போ எந்தெந்த இடங்களில் என்னென்ன இது எழுதணுன்றதை பார்த்து எழுதணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், உரையாடலை படிப்பேன், விடையளிப்பேன். இங்கே இருக்கக்கூடிய உரையாடலை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். துருவன் பழைய சோற்றுடன் எதை சேர்த்து சாப்பிட்டான் அப்படின்னா வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டான். அடுத்து, உரையாடல் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா பழைய சோறு பற்றி. உனக்கு தெரிந்த உணவை பற்றி 2 தொடர்கள் எழுதுக. பாருங்கள், சிறுதானிய உணவுகள் உடலுக்கு சக்தியையும் ஆற்றலையும் தருகிறது. சிறுதானிய உணவுகளை உண்பதால் நமக்கு ஆற்றல் நல்லா கிடைக்குதுப்பா. அடுத்து, படிப்பேன், உரிய இடங்களில் தொடர்களை எடுத்து எழுதுவேன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? இதை படிச்சுட்டு இந்த இடங்களில் தொடர்களை எப்படி அறிவிப்பு பலகையில் நம்ம எழுதணுமோ அதே மாதிரி தான். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா காலணிகள்லாம் அடிக்க வச்சுருக்காங்களா? அப்போ என்ன எழுதலாம்னா வண்ண வண்ண காலணி வாங்க ஓடி வாருங்கள், இந்த இடத்துல எழுதலாம். அடுத்து பாருங்கள், இங்கே சாலை பணிகள்லாம் நடைபெறுதா? இப்போ அருகில் சாலை பணிகள் நடைபெறுகின்றன, இடதுபுறம் திரும்புக அப்படின்னு போட்டு எழுதியிருக்காங்க.
இங்கே ஏதோ பிரச்சாரம் பண்ணுறாங்களா? பாதுகாப்போம் பாதுகாப்போம் நீர்நிலைகளை பாதுகாப்போம். சரிங்களாப்பா? அடுத்து பார்த்திங்கன்னா பொருள் வேறுபாடு அறிவேன், தொடர்கள் எழுதுவேன். இங்கே பார்த்திங்கன்னா மரத்தில் ஏறி ஏரியை பார்த்தான். இந்த ரீக்கும் ஏரினா மேலே ஏரின்னு அர்த்தம். இந்த ஏரினா இந்த தண்ணி ஓடுதலை ஏரி. சரிங்களா? அதே மாதிரி மலையில் ஏறும்போது மழை வந்தது. இந்த மழைனா மலைகள்லாம் இருக்குல்ல, மவுண்டைன் சொல்லுவோம்ல, இந்த மழைனா ரெயின். சரிங்களாப்பா? இப்போ மலையில் ஏறும்போது மழை வந்தது. இந்த படத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த தொடர்களை நம்ம எழுதியிருக்காங்க. இங்கேயும் நம்ம அதே மாதிரி தான் எழுதணும். பாருங்கள், இங்கே விவசாயி உழுவுறாரா? பாருங்கள், காலை வேளையில் விவசாயி காளையை பூட்டினான். இப்போ காலை அப்படின்னா டைமிங், மார்னிங் டைம். காளை அப்படின்னா மாடு, காளை மாடு. சரிங்களாப்பா? அடுத்து இங்கே பள்ளியின் மேற்கூரையில் பள்ளி இருக்கா? அதுதான், பள்ளியின் மேற்கூரையில் பள்ளி ஊறுகிறது. பள்ளினா ஸ்கூல், பள்ளினா இங்கே ஊறுற பள்ளி. அடுத்து பாருங்கள், இணைத்து படிப்பேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ வரிசை இருக்கக்கூடிய எழுத்துக்கள். கை, ngை, செய்ன்னு கொடுத்துருக்காங்களா, அந்த எழுத்துக்களை வச்சு வார்த்தைகளை நம்ம எழுதலாம். பாருங்கள், என்ன எழுதியிருக்கோம்? சட்டை, மெத்தை, வாழை, நன்மை, பானை, காடை, மாலை, கடை, வடை, தடை, திணை, மனை, மென்மை, தையல், களை, பறை, சைகை, வைகை, சாலை, ஓலை. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் ஐவரிசை எழுத்துக்களில் இருக்குது. சரிங்களாப்பா? அது மாதிரி இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, வண்ணங்களுடன் தொடர்புடைய சொற்களை எடுத்து எழுதுக. இதில் வண்ணங்களுடன் தொடர்புடைய சொற்கள் எதுனா வெண்மை, செழுமை. சரிங்களா? அடுத்து இதை நாங்களே படிப்போம். இதெல்லாம் படித்து பாருங்கள். பலா, சுளை, இனிக்கும் அப்படின்னு சேர்த்து படித்து பாருங்கள். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா, அதுக்குண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? உரிய விடையை தேர்ந்தெடுக்க. ஏழையும் செல்வரும் ஈங்கிதமாய் இசைந்துலம் கழித்திடும் பொங்கல் இது. இப்பாடல் உணர்த்தும் விழா எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன விழானா பொங்கல் திருவிழா. இதை எடுத்து இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க. எதில் ஈல இருக்கா, ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. அடுத்து பாருங்கள், அடிக்கோடிட்ட சொல்லியிருக்கான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? வாழிய பயிர் தொழில் வளம் பெருகி வையகம் முழுவதும் வாழியவே. இப்போ வையகம் அப்படின்னா உலகம். உலகம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? உணவு, பணம். இதுதான்ப்பா ரெண்டாவது எழுத்து. இதுதான் 3 சொல்லினா, இங்கேயும் 3 சொல்லினா, மற்ற எதுலேயுமே ஒன்றா வரலை. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா உணவு, பணம். அடுத்து கீழ்கண்டவற்றுள் சிறுதானியம் அல்லாதது எது அப்படின்னா முந்திரி தான். சரிங்களா? சோளம், குதிரைவாளி, நாட்டுக்கம்பெல்லாம் சிறுதானிய உணவுகள். முந்திரி சிறுதானியத்தில் சேராது. இப்போ அதுக்கு உண்டான ஆன்சர் அடுத்து வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், முளைக்கட்டிய பாசிப்பயிறு, கொண்டை கடலை, இனிப்பு உருண்டை. இதெல்லாம் சத்தான உணவுகள். குளிர்பானங்கள் சத்தான உணவுகள் கிடையாது. சரிங்களா? அப்போ இதுதான் வேறுபட்ட ஒன்று. அடுத்து அடிக்கோடிட்டு சொல்லியிருக்கான பொருள் எது? பாருங்கள், ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துலம் கழித்திடும் பொங்கல் எது? இந்த கழித்திடும் அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான பொருள் மகிழ்ந்திடும். அடுத்து பாருங்கள், உழவு பொங்கல். இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் வே. ராமலிங்கனார். ஆன்சர் விதை திருவிழாவை மாணவர்கள் எதன் மூலம் தெரிந்து கொண்டனர் அப்படின்னா விளம்பரத்தால். விளம்பரத்தின் மூலமாக தான் தெரிந்து கொண்டார்கள். அப்போ ஆப்ஷன் கீழ்கண்ட முழக்கத்தொடருக்கு பொருத்தமற்றது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? நில வளத்தை காப்போம், நீர் வளத்தை பெருக்குவோம், பூமி தாயை போற்றுவோம். இதில் பொருந்தாதது என்ன? செயற்கை வேளாண்மை தான். சரிங்களா? நெகிழிப்பையை பயன்படுத்தாமை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இயற்கை வேளாண்மை கொடுத்துருக்காங்க, மரம் வளர்ப்போம். இதெல்லாம் இந்த கூற்றோட தொடர்புடையது. தொடர்பல்லாதது செயற்கை வேளாண்மை. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் பாருங்கள், மண்ணின் தன்மை எதனால் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எதனால் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசாயன பூச்சி மருந்துகள் தெளிப்பதால். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்களா? உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும், பழகும் மற்றொரு தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றில் விழலாகும். பாருங்கள், இந்த விழலாகும் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீணாகும். ஆன்சர் அடுத்து ஒத்த ஓசையில் முடியாத சொல்லை கண்டறிக. இதில் எது ஒத்த ஓசையில் முடியாத சொல்லுனா பயிர் தொழில், உணவு தரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஓசையில் முடியக்கூடியதாக இருக்கும். இதுதான் வித்தியாசமாக இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பாடலில் இடம்பெற்றுள்ள இணைப்புச் சொல் எது அப்படின்னா அதனால். அந்த பாடல் வரிகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் பாடலின் பொருள் உணர்த்துவது எது அப்படின்னா உழவு தொழிலின் சிறப்பு. ஆமாம் தானேப்பா? உழவு தொழிலோட சிறப்பை தானே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உழவு தொழிலால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? என்ன நன்மைகள்? உழவு தொழிலால் உணவு கிடைக்கும், உணவுப் பொருட்கள் கிடைப்பதால் பல உயிரினங்களின் உணவு தட்டுப்பாடு நீங்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், பல வகை பழங்களை வெட்டி ஒன்றாக கலந்து செய்வது எது அப்படின்னா பழக்கலவை. ஆமாம் தானேப்பா? ஃப்ரூட் சாலட் செய்வோம் தானே?
அடுத்து அடுப்பில்லா சமையலை சேர்ந்த உணவுப் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இனிப்பு அவல் தான். அப்பளம், பாயாசம், பூரிலாம் அடுப்பு வச்சு தான் செய்ய முடியும். இனிப்பு அவல் அப்படி கிடையாது, நம்மளே செய்யலாம். இப்போ இனிப்பு அவல். அடுத்து பாருங்கள், உரையாடலுக்கு பொருந்தும் தொடர் எதுனா உடல் ஆரோக்கியம் அடைகிறது. எதால்? அடுப்பில்லா உணவுலாம், அதாவது அடுப்பில்லாமல் சமையல் செய்வதால் உடல் ஆரோக்கியம் அடைகிறது. அடுத்து பாருங்கள், அடுத்த முறை என்னையும் அங்கே அழைத்து செல்வாயா என்ற தொடரில் அங்கே என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா அடுப்பில்லா சமையல் கண்காட்சி. அதுதான், அந்த பத்தியை படிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து பாருங்கள், உனக்கு தெரிந்த அடுப்பில்லா சமையல் உணவுப் பொருள் எவையேனும் இரண்டினை கூறுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், என்னென்னலாம் எழுதலாம். முளைக்கட்டிய பயிர் வகைகள், காய்கறி கலவைகள், பழக்கலவைகள், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அடுத்து பாருங்கள், கலைச்செல்வன் ஒரு படத்திற்குள் உள்ள வேறு படங்களை கண்டுபிடித்து எழுதியுள்ளான். நீங்களும் கண்டுபிடித்து எழுதுங்களேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், இதில் ஷேடோ மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன இது இருக்குதுன்னு பார்த்து எழுதணும். இங்கே யானை சிங்கம் கொடுத்துருக்காங்களா. யானை சிங்கம். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மான், காகம், நாய், பூனை எல்லாமே இருக்கா. நாய், மான், இந்த மாதிரி. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை இருக்கும், மாடு, முயல், பூனை இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா யானை, காகம். இது பார்த்திங்கன்னா யானை மாதிரி இருக்கா. அடுத்து இங்கே காகம் பறக்குது. சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் புலி. இது பார்த்திங்கன்னா புலியோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நாய் வந்து குட்டி நாய் கொஞ்சம் மாதிரி இருக்கும். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், கோட்டையில் இருந்து கிடைக்கும் பொன்மொழியை கண்டுபிடித்து எழுதுங்களேன். கோட்டைன்னா இங்கே கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே சில குறிப்புகள் கொடுத்துருவாங்க. பாருங்கள், பாலைவனத்தில் இருப்பது ஒட்டகம், எறும்புகள் இதில் வசிக்கும் புற்று, நொறுங்க தின்னலாம் எறும்பு, எல்ல ஊர்ந்து செல்வது ஆமை, இதுவே வெல்லும், வாய்மையே வெல்லும். இந்த இடத்துல பாருங்கப்பா முறுக்கு வரும்பா. நொறுங்க தின்னலாம்னா முறுக்குப்பா, எறும்பு கிடையாது, முறுக்கு. மெல்ல ஊர்ந்து செல்வது ஆமை, இதுவே வெல்லும்னா வாய்மையே வெல்லும். சுவரில் ஊர்வது பள்ளி, இனிப்பாய் இருப்பது வெல்லம், கடித்தால் இனிப்பது கரும்பு. இப்போ இந்த கலர் பண்ண அந்த லெட்டரை மட்டும் எடுத்து இந்த இடத்துல எழுதலாம். பாருங்கள், கிடைக்கும் பொன்மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையே பலம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், படத்தை பார்த்து கலைச்செல்வனுக்கு தோன்றியதை எழுதியுள்ளான். நீங்களும் உங்களுக்கு தோன்றியதை எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், இங்கே வந்து உருளைக்கிழங்கு தானேப்பா. அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பெண்குயின் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சரையும் பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி தோணுதோ அந்த இதை வச்சு எழுதலாம். பாருங்கள், இது மாங்காய். இந்த மாங்காய் பார்ப்பதற்கு வாத்து போல் உள்ளது. பாருங்கள், கேரட். இந்த கேரட் பார்ப்பதற்கு குழந்தையின் கால் போல் உள்ளது. இருக்குது தானேப்பா, குழந்தையின் கால்கள் மாதிரி இருக்கா, விரல்கள். அடுத்து இந்த ஆப்பிள். இந்த ஆப்பிள் பார்ப்பதற்கு கோழி குஞ்சு போல் உள்ளது. இங்கே பாருங்கள் தக்காளி. இந்த தக்காளி பார்ப்பதற்கு வண்ணத்து பூச்சி போல் உள்ளது. இவங்க இது ஒரு கிழங்கு, மரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்குது. இந்த கிழங்கு பார்ப்பதற்கு கோழி போல் உள்ளது. ஆமாம் தானேப்பா. இந்த மாதிரி உங்களுக்கு தோணக்கூடியதை எழுதுங்க. அடுத்து, உங்களுக்கு பிடித்த காய்கறிக்கு ஒரு கடிதம் எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்களா. நான் மாங்காய்க்கு கடிதம் எழுதியிருக்கேன். பாருங்கள், நான் இங்கு நலம், உன்னுடைய நலத்தை அறிய ஆவலாக உள்ளேன். உன் புளிப்பு சுவை எனக்கு மிகவும் பிடிக்கும். உன்னை காயாக சாப்பிடுவதற்கும் பிடிக்கும், பழமாக சாப்பிடவும் பிடிக்கும். ஆனால் நீ வருடத்திற்கு சில காலம் மட்டுமே விளைவாய். அதற்காக நான் காத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகளை இந்த இடத்துல எழுதுங்க. ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 5th லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 6th லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.